ஓம் சக்தி முத்தாரம்மன் துணை. அதாவது இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ஒரு 10 நாளில் உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது சரியாகிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் மாலை போடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, என்னால் மாலை போட முடியாது அப்படின்னு எடுக்கிறவங்க ஒரு 10 நாள் இப்போ ஆரம்பிக்கிற அன்னைக்கு அதே மாதிரி அம்மாவுடைய ஆலயத்துக்கு போய், அம்மா நான் உன்னை நம்பி உன்னை நினச்சி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நான் உன் காலடியிலே அதை நான் ஒப்படைக்கிறேன், எனக்கு நீ முழுமையாக அதை நீ சரி பண்ணி கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய காலடியில் போய் அதை ஒப்படைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு மிராக்கள் நடக்கும். அதாவது மாலை போட்ட பக்தர்களுக்கு மட்டும்தான் அம்மாவுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது பக்தர்களே. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அம்மா அதாவது ஓம் சக்தி முத்தாரம்மன் அப்படின்னு சொல்லி அந்த விரதத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், அம்மா உங்கள் வீட்டுக்குள்ளே மிராக்கள் நடத்தியே தீருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா சில பக்தர்கள் எனக்கு முன்னாடியே, அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்குறேன், சில பக்தர்கள் மாலையே போட மாட்டாங்க, இருந்தாலும் அந்த ஒரு நாளோ அல்லது 2 நாள் அல்லது 3 நாள் மாலையே போடாம கூட மடிக்காணிக்கை அம்மாவோடைய பெயரை சொல்லி அம்மாவுக்காக மடிக்காணிக்கை எடுத்து கொண்டு போய் அதை கொலசையில போய் செலுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் எதை எடுத்தாலும் ஒரு தடங்கள் வருது, எந்த ஒரு காரியமே என்னால் செய்ய முடியலை, ஒரு தொழில்னு ஒன்று ஆரம்பித்தோம்னா அதில் அடி மேலே அடி விழுது, என் குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது, என் கணவனுக்குள்ள ஒற்றுமை இல்லை, மனைவியும் கணவனும் சண்டை போடுறோம், அது மாதிரி மாமியார் மருமகளுக்குள்ள நிறைய சண்டை இருக்குது, என் வீட்டில் என்னென்ன பிரச்சனையோ இருக்குது, அல்லது கர்ம வினைகளால் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, 10 நாளில் உங்களுடைய பிரச்சனை முழுமையாக சரியாகும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாலை போட்டால் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு அம்மா உட்காந்து உங்களுக்கு அருள் புரிவாங்கன்னு கிடையவே கிடையாது. அந்த நவராத்திரி ஆரம்பம் அப்படின்னு இருக்கும்ல, அதாவது கொலசையில் கொடியேற அன்னைக்கு நீங்கள் விரதத்தை வீட்டில் கடைப்பிடிக்கணும். அன்னைக்கு அதிகாலையிலே எந்திரிச்சு குளித்து விளக்கு ஏற்றி நல்லா சாமி பரிபூர்ணமாக உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை அம்மாவுடைய நாமத்தை சொல்லி, ஓம் சக்தி முத்தாரம்மன் அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லி, அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, நீங்கள் சரி பண்ணி தரணும்னா உங்கள் காலடியில் ஒப்படைக்கிறேன், எனக்கு 10 நாளில் எனக்கு சரி பண்ணி தரணும்னா உங்களை நம்பி நான் காலடியில் ஒப்படைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். அது போக அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, சாமிலாம் கும்பிட்டு முடித்த பிறகு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பதாக இருந்தால் அனுப்பிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் கோயிலுக்கு போயிருங்க. அன்னைக்கு அம்மாவுடைய ஆலயத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக போயிருங்க. போயிட்டு, அதாவது குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு எலுமிச்சம்பழ விளக்கு வாங்கி அம்மாளுக்கு ஒரு நெய் தீபம் போட்டுருங்க. அதாவது எலுமிச்சை விளக்கில் நெய் ஊற்றுறவங்களும் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றுறவங்களும் ஊற்றலாம். மேக்ஸிமம் நெய் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட அம்மாவுக்கு தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை, எனக்கு எலுமிச்சை விளக்குலாம் எனக்கு போட முடியாதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் விளக்கு அங்கே விற்பாங்க, அந்த கடையிலே அங்கே நிறைய விற்பாங்க. அதில் ஒரு 2 நெய் விளக்கு ஏற்றி அம்மாவை மனசார வழிபட்டு, அம்மா நான் உன்னை நம்பி மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு 10 நாளில் எனக்கு என் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என் வீட்டுக்கு நீ என் கூடையே வாமா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீ அதை எனக்கு சரி பண்ணி தாமா, சரி பண்ணி என் வாழ்க்கையை சந்தோஷமாக எனக்கு ஆரம்பித்து வைமா அப்படின்னு சொல்லி அம்மா காலடியில் போய், நான் உன்னை நம்பி தான் இருக்கிறேன், உன்னை நம்பி மட்டும்தான் நான் இருக்கிறேன், இந்த 10 நாள் உன் பேரை சொல்லி உனக்காக நான் விரதம் இருக்கிறேம்மா, எனக்கு இந்த பிரச்சனை முழுமையாக தீரும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நான் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி உன் மேலே நான் பாரத்தை போட்டுட்டு நான் அந்த 10 நாள் விரதத்தை நான் கடைப்பிடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசார வேண்டிட்டு, உங்களுக்கு வேறு என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அம்மாவோடைய காலடியிலேயே ஒப்படைச்சிட்டு மனசார சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் கூடையே அம்மா அவங்க பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வைப்பாங்க.
சந்தோஷத்தை வந்து கையில் எடுத்து கொடுத்துட்டு தான் அம்மா வந்து பரிபூர்ணமாக சந்தோஷத்தோட நம்ம பிள்ளை இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறா, இனிமேல் சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற ஒரு இதில் தான் அம்மா வந்து உங்கள் வீட்டில் இருந்து வெளியேறினாலும் வெளியேறுவாங்க. ஏன்னா அடுத்தடுத்த பிரச்சனை அடுத்தடுத்த மக்களுக்கு வந்து இருப்பாங்க. அம்மா வந்து அஷ்டகாளி ரூபம் கொண்டவங்க, அப்படி தானே? அஷ்டகாளிங்கிறப்ப வந்து அந்த 8 ரூபம் தான் எடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா பல கோடி மக்கள் வந்து அம்மாவை நாடி வராங்க, தேடி வராங்க. அப்படிங்கிறப்ப வந்து பல கோடி ரூபத்தில் வந்து அம்மா எடுத்து அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான அந்த ரூபத்தில் அம்மா வந்து போவாங்க. ஒரு சில வீட்டில் வந்து கருங்காலி ரூபத்தில் தான் போய் ஆகணும். ஏன்னா அங்கே வந்து நிறைய செய்வினைகள் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாங்கன்னா அந்தந்த வீட்டுக்கு தேவையான ஒரு ரூபத்தை எடுத்து அம்மா போவாங்க. ஒரு வீட்டில் சாந்த ரூபத்தில் போவாங்க, ஒரு ரூபத்தில் ஆவேசமாக அம்மா போவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மிராக்கிள் நடத்தி ஆகும். 10 நாளில் உங்கள் பிரச்சனை சரியாகும். அந்த நம்பிக்கையோட அம்மாவை போய் நாடுங்க. பக்தர்கள் வந்து மாலை போட்டு தான் அம்மா கிட்ட போகணும்னு கிடையவே கிடையாது. மாலை போட முடியாத பக்தர்கள் இருந்தீங்க அப்படின்னா அம்மாவை நினச்சி அந்த 10 நாள் விரதம் இருங்க. கண்டிப்பாக அம்மா உங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஒரு மிராக்கிள் நடத்துவாங்க. ஒரு சில பக்தர்கள், மாலை போடாத பக்தர்கள் வந்து மடிக்காணிக்கை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்து அம்மாவுடைய கோயிலில் போய் செலுத்துறவங்களும் செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மடிக்காணிக்கை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு உன்னதமானதுன்னு தெரியும். ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள கர்ம வினைகளை வந்து தீர்க்கக்கூடியது அப்படின்னா அந்த மடிக்காணிக்கை அப்படிங்கிறது தான். விரதம் இருக்கதா இருந்தாலும் விரதம் இருக்கலாம். இல்லைம்மா நான் மடிக்காணிக்கை எடுத்துட்டு போய் அம்மாட்ட நான் செலுத்துறேம்மா அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் செலுத்தலாம். இல்லைம்மா நான் மாலை போட்டு நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் மாலை போட்டு விரதம் இருக்கலாம். மேலும் உங்களுக்கு வேற எதுவும் சில தகவல்கள் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் எதுவாக இருந்தாலும் தெரிவிங்க. கண்டிப்பாக அதுக்கான பதிலையும் தீர்வையும் நான் கொடுக்க, எனக்கு தெரிஞ்ச பதில்களை வந்து நான் கொடுக்குறேன். இதில் வேற எதுவும் உங்களுக்கு சில இது தெரியும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. தேங்க்யூ.